இந்த இனப்படுகொலை, இன அழிப்பு, இதற்கு சர்வதேச நீதி வேண்டும். அந்த அடிப்படை உறவுகள் வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே என்ன மாதிரி இந்த நினைவு அனுஷ்டிக்கப்படுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உண்மையிலே இந்த இடத்துல நிறைய வாகனங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மை நிறைய மக்கள் இந்த நினைவு தினத்துக்காண்டி நிறைய வேறு ஒரு இடங்கள் எல்லாமே தூரணங்கள் எல்லாமே வாரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த பார்க்கிங் ஏரியாவில் தான் போய்கொண்டிருக்கோம். பஸ்ஸில் வந்து நாங்கள் என்ன பிரச்சனை சொன்னால் அங்கே போக முடியாமல் நாங்கள் வாகன நெரிசல், அதில் வந்து அப்படி இந்த பார்க்கிங் ஆலையே நாங்கள் உள்ளுக்கு போய்கொண்டிருக்கிறோம். கொன்று வைக்கப்பட்ட ஒரு இனத்தின் இரத்த உறவுகளின் உயிரினில் உறுதியெடுத்து மே 18 முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனம் காற்றில் கலந்து இதயம் சுமக்கும் நேரத்தியது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு வடக்கு கிழக்கு சார்பாகவும் இணைய தலைவர்கள் சார்பாகவும் இப்போது கொள்கை பிரகடனம் கொடுத்தது. முள்ளிவாய்க்கால் பிரகடனம் 2026 பிறந்திக்கும் திருமணத்திற்குரிய ஈழத்தமிழ் உறவுகள் தமிழின அழைப்பு முள்ளிவாய்க்காலில் உச்சம் தொட்டு இன்றுடன் 17 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. தமிழின அழைப்பு செயல்முறை ஒரு நூற்றாண்டுக்கு மேற்பட்ட வரலாற்று பரிணாமத்தை கொண்டது. பேரரசு கட்டமைப்பின் புவிசார் நலன்களுக்காகவும் சிங்கள பௌத்த பேரினவாத ஏகாதிபத்தியத்தை தக்கவைப்பதற்காகவும் கூட்டு தமிழின அரசியல் வேணவாகையில் அதன் ஆழ்ந்த பரிமாணத்தை தமிழின அழைப்பிற்கு ஊடாக முடிவுக்கு கொண்டு வந்ததன் மாலையை முள்ளிவாய்க்காலில் நிகழும் தமிழின அழைப்பு நினைவு கூறல் தகர்த்து எறிகின்றது. 17 ஆண்டுகள் கடந்தும் இம்மண்ணிலே கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு இன்னும் மரணங்களின்றி ஆகாயிலே எதிராக அவர்களின் கிழவுகளை சுமந்து வரும் காட்சியாக ரத்தம் தோன்ற மண்ணில் கனவுகளை சுமந்து அடக்குமுறையை எதிர்த்து விடுதலை பயணத்தை கூட்டாக தொடர ஒரு தேசமாக முள்ளிவாய்க்கால் திடலில் ஒன்று கூடியுள்ளோம். எமது கூட்டு அரசியல் கோரிக்கைகள் நியாயமானவை, அறத்தாற்பயம் கொண்டவை. இவை இன்னொரு கூட்டு குழுமத்தில் கூட்டுத்தனி இருப்பை அச்சத்திற்கு உள்ளாக்கவில்லை என்பதை மீள வலியுறுத்துகின்றோம். பேரரசு கட்டமைப்பின் வல்லாதிக்க போட்டியில் ஏகத்துருவ உலக ஒழுங்கை தக்கவைப்பதற்காக ஐக்கிய அமெரிக்காவும் அதன் நேச நாடுகளும் கல்துருவ பூகோள ஒழுங்கை கட்டமைப்பதற்காக சீனா, ரஷ்யா போன்ற ஏரிய நாடுகளும் தத்தமது புவிசார் நலன்களை முன்னிறுத்தி போரினை முன்னெடுத்து வருகின்றன. புதிய உலக ஒழுங்கு கட்டமைப்பு நவதாராளவாத ஏகாதிபத்திய கட்டகத்திற்குள் இருந்து கட்டமைக்கப்படுவதாக இருந்தால் பூர்வீக குடிகளின் இருப்பு தொடர்பின் கேள்விக்கு உட்பட்டது. ஏகதுருவத்தில் இருந்து கல்துருவ உலக ஒழுங்கிற்கு மாறினாலும் அது பேரரசு கட்டமைப்பு சட்டத்தில் இருந்து மாறுபடப் போவதில்லை. இவ்வாறு மாறுபடுகின்ற உலக ஒழுங்கிற்கு ஏற்ப நமது கூட்டு விடுதலை வழித்தடத்தில் தந்திரோபாய உத்திகளை மாற்ற வேண்டிய தேவையும் ஏற்பட்டுள்ளது. ஈழத்தமிழ் மக்களின் கூட்டு அரசியல் வீணவாவின் கோரிக்கைகள் விட்டுக் கொடுக்கின்றி தந்திரோபாய உத்திகள் வீணமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வரலாற்று இன்று எங்கள் முன்வைத்துள்ளது. தமிழ் தேசிய உரிமை அடிப்படைகள் மாற்று உலக ஒழுங்கிற்கான முன்மொழிதல்கள் என்பதையும் பேரரசு கட்டமைப்பிற்கு அப்பாற்பட்டது என்பதையும்
விதிகளுக்கு உட்பட்டு நாம் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். தாராளவாத சட்டக அடிப்படைகளுக்கு உட்பட்டு கட்டமைக்கப்படும் துருவ பேரரசு கட்டமைப்பு பூர்வீக குடிகளின் இருப்பை அவர்களது நிலத்தினுடனான உறவையும் புல்லாடிக் கொண்டிருக்கின்றது என்பதை வரலாறு கோடிட்டு காட்டியுள்ளது. பூர்வீக மக்களின் நில மீட்புக்கான எழுச்சி பூகோளம் முழுவதும் ஆங்காங்கே எதிர்கொடுத்துக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். தமிழினம் உலகின் மூத்த பூர்வீக குடி. தமிழினத்திற்கும் நிலத்திற்குமான உறவையும் அதன் கூட்டு சார்பு தன்மையையும் சங்ககால பிணை கோட்பாடு தொல்காப்பியத்திலிருந்து நமக்கு தந்துள்ளது. பிணை வாழ்க்கை முறை வாழ்தலை பிளவுகளாக கற்புலமுணங்களாக தெரியவில்லை. வாழ்தல் தன்மை, முன்னிலை, படத்தை எனும் மூல உணவு முறையில் தங்கியிருந்தது என்பதை அரச கட்டமைப்பிற்கு முன்னிருந்த திணைமுறையை தெளிவுபடுத்துகின்றது. ஆயுத போராட்டம் அவமதிப்பிற்கு பின்னர் ஈழத்தமிழ் தேசம் என்றுமில்லாதவாறு சிங்கள பௌத்த தேசிய பேரினவாதத்தாலும் ஏகப்பண்டிருவ பேரரசு கட்டமைப்பினாலும் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. கொஞ்ச நேரம் தலைக்கு மேலே பறக்க விடுங்களா. தாளங்கள் பல கடந்து மனங்கள் நிறைந்து நினைவுகளோ ஒரு பண்காத்து களமாடி விதையான வீரமரர்களையும் கொத்து கொத்தாக கொன்று நீக்கப்பட்ட தொங்கின பாச உணவுகளையும் நினைவேந்தி இப்போது பொதுச்செயல் ஏற்றுக்கிறது. நேரத்தில் உறவுகள் தத்தமது ஒற்றை சுடர்களை ஏற்றுவார்கள். நேரத்தில் உறவுகள் தத்தமது ஒற்றை சுடர்களை ஏற்றுவார்கள். கீழே உள்ளே தள்ளிவிடும், மேலே தள்ளிவிடும், இப்படி மேலே தள்ளிவிடும், எடுக்கிறது இல்லை, வராது மேலே எடுத்துடும். ரைட் ரைட் ரைட். நேரம் 10:34. இனப்படுகொலை செய்யப்பட்டு தென் தமிழ் இனத்திற்கு உலக நாடுகள் நீதி தர மறுக்கும் தருணத்தில் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இன்றும் கதல் எழுகின்றோம். இறந்த உறவுகளின் ஆத்மாக்களின் நெஞ்சில் நிறைந்த கனவுகள் புலர்காலம் வரும் வரை புதையுண்டு போகாது. உன் நினைவுகள் சுமந்து சபதமிட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் ஓர் அணி சேர்ந்து நின்றபடி நீதி கேட்டு தந்த வேள்வியில் குளிர்த்துகும் கரங்கள் உரிமைக்காய் உயர்கின்றன. முள்ளிவாய்க்கால் நினைவு துணியின் முன் இப்போது மதகுருமார்கள் மனரஞ்சலி செய்வார்கள்.
எண்ணி வதைக்கின்றன. உலகம் பரவிய தமிழினத்தின் அடையாளம் புதிர்ந்து போன முள்ளு வாழ்க்கால் மண்ணுள்ளே இப்போ வந்து பொதுச்சுடர் ஏற்றக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. உலக நாடுகள் நீதி தர மறுக்கும் தருணத்தில் மொழி வாய்க்கால் முற்றத்தில் இன்றும் கதறி அடங்குகிறோம். பதவிட்டு தந்த ரன்களின் வரிகள் என்றும் எண்ணி வதைக்கின்றன. உலகம் பரவிய தமிழினத்தின் அடையாளங்கள் புதிர்ந்து போன பன்னாட்டு படைகூட்டி எந்நாட்டை சாகடித்து வெற்றி வெற்றி என்று கொப்பளித்தார்கள்.
எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மலை அஞ்சலி செலுத்துறதுக்காக மக்கள் எல்லாமே வரிசையில் நிற்கணும். வினோஜா என்கின்ற சிறுமி இங்கே வினோஜாவினுடைய மகள் எங்களோட இந்த அறிவிப்பிடத்தில் இருக்கின்றார். அஞ்சி அஞ்சி நடந்த எங்கள் பிஞ்சுகள் நெஞ்சு பிளந்து வயிறு பிளந்து தலை சிதறி உடல் சிதறி கூட்டிய கரங்களோடு விதியாக்கி 2026 ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி நாங்கள் அனைவரும் தமிழின அழிப்பு நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவேந்தல் பொதுமுற்றத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். 2009 மே 18 நிறைவடைந்த அல்லது மௌனிக்கப்பட்ட எமது விடுதலைக்கான ஆயுத போராட்டம் கடைசி 8 மாதங்களிலே 1,46,679 உறவுகளை பலி கொடுத்திருக்கிறது. இனப்படுகொலை செய்திருக்கிறார்கள் அல்லது வலிந்து காணாமல் ஆக்கியிருக்கிறார்கள் என்கின்ற மன்னார் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் ராயப்பு யோசப் பாண்டகை அவர்களுடைய தரவுகள் அடிப்படையிலான விஞ்ஞானபூர்வமான அந்த உலகத்துக்கு சொல்லப்பட்ட சாட்சியம். அது மட்டுமல்ல, காலத்துக்கு காலம் 58ஆம் ஆண்டாக இருக்கலாம், 77ஆம் ஆண்டாக இருக்கலாம், 83ஆம் ஆண்டாக இருக்கலாம். காலத்துக்கு காலம் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தமிழர்களாகிய எங்கள் மீது கட்டவிழ்த்துப்பட்டிருக்கின்ற இந்த இனப்படுகொலை, இன அழிப்பு, இதற்கு சர்வதேச நீதி வேண்டும். அந்த அடிப்படையிலே 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு கூட இன்றும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு எங்களுடைய தமிழர் தாயகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. பௌத்த விகாரைகளை நிறுவுவதாக இருக்கலாம், சைவ சமய தலங்களை இடித்து அழித்து பௌத்த விகாரைகளை நிறுவுவதாக இருக்கலாம், மக்களுடைய காணிகளிலே விகாரைகளை கட்டுவதாக இருக்கலாம், இராணுவத்தை மிகப்பெரிய அளவிலே வடக்கு கிழக்கிலே நிலை செய்து கொள்ள வைத்திருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம். மாவீரர்கள் போற்றுதற்குரியவர்கள், எங்களுக்காக தங்களுடைய இன்னுயிர்களை ஈந்தவர்கள். அப்படிப்பட்ட மாவீரர்களுடைய வித்துரர்களை விதைத்த மாவீரர் துயிலுமில்லங்களிலே இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டு இந்த இராணுவ ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி எங்களுடைய தாயகத்திலே நடைபெறுகிறது. அனைத்து மாவீரர் துயிலுமில்லங்களும் இராணுவம் வெளியேற்றப்பட்டு அந்த உறவுகள் அங்கே சென்று நினைவேந்தல் செய்வதற்குரிய வழிவகை செய்யப்பட வேண்டும். அதே போல தமிழின அழிப்பு, இனப்படுகொலை எங்கெல்லாம் நடைபெற்றதோ அங்கெல்லாம் நினைவு தூபிகள் அமைக்கப்பட்டு, நினைவு கற்கள் அமைக்கப்பட்டு எங்களுடைய மக்கள் ஒன்று சேர்ந்து இதை நினைவெழுச்சியாக செய்ய வேண்டும். இப்பொழுது 2026ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை பிரகடனம் நிறைவேற்றப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவிலே நாங்கள் இருக்கிறோம். தனித்தமிழீழமே தமிழருக்கான ஒரே தீர்வு என்ற பிரகடனத்தை வட்டுக்கோட்டை பிரகடனம் எடுத்து எம்புகிறது. 50 வருடங்கள் கடந்தும் எங்களுக்கு எந்தவித நீதியும் கிடைக்காமல் இன்னும் தொடர்ந்து இன அழிப்பு நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஈழத்தமிழர்களுக்கு தனித்தமிழீழத்தை அடைவது ஒரே ஒரு வழி என்ற வகையிலே எங்களுடைய உறவுகள் அனைவரும் அனைத்து பேதங்களையும் கடந்து ஒன்றுபட வேண்டும் என்று பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலும் வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஏற்பாட்டுக்குழு சார்பிலும் இந்த சந்தர்ப்பத்திலே அறைகூவல் விடுத்து நிற்கின்றோம். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். இப்படி எங்களை பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் வரக்கூடிய மக்களுக்கு எங்களில் உணவுகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். மற்றது சாந்தி நிலையங்களில் ரென்ஸுகள் அதில் கொடுத்து கொண்டிருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இந்த கன்றுகளும் மரக்கன்றுகளுமே வழங்கி கொண்டிருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் மக்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறேன், குலசாதம் கொடுத்து கொண்டிருக்கணும். வரக்கூடிய மக்கள் இதில் சாப்பிடக்கூடிய மாதிரி இல்லாட்டி ஒரு பேக்கில் கொடுக்கணும், இங்கே கொண்டு போய் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் கொடுத்து கொண்டிருக்கணும். அதாவது அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நிலையங்களில் மக்களுக்கு ரென்ஸ் எழுதுலாம் கொடுத்து கொண்டிருக்கணும். அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இந்த நினைவரத்தை சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. நாங்கள் எல்லாமே யூடியூப்பில் காட்டில் என்ன சொன்னால் நம்மளாவே அவங்களாவே சில லிமிட்டட் அடித்து ப்ளாக் பண்ணிடுவாங்க. அந்த தூரம் வச்சு உங்களை காட்டி கூட நீங்கள் பார்த்துக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் கம்பீரமாய் பார்த்த எல்லோரையும் கடைசியாய் பார்த்ததுதான். இன்னும் அவர்கள் எங்கள் கண்களுக்குள்ளே இடப்படுகிறார்கள். பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொல்ல வரக்கூடிய மக்களுக்கு உணவுகள், தண்ணீர்கள், மற்றது ரின்ஸுகள், நிறைய விஷயங்கள் கொடுத்து கொண்டிருக்கீங்க. Thank you.
Very powerful to be here on this day. It's very important to the Tamil victims and the families of victims to remember those whose lives were lost, the victims of disappearances and other human rights abuses throughout the long course of the conflict. We stand with all victims, Human Rights Watch, and we call for truth and accountability. We think the Sri Lankan government should be providing accountability and that the perpetrators of war crimes should be held to account. சரி, இப்போ நாங்கள் எல்லாம் முடிஞ்சு போய்கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க போல வாகனங்கள், போல மக்கள், நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த நீட்டு ஃபுல்லாக வாகனங்கள்லாம் பாருங்க, தெரியுதா? இங்கே வாகனம் போகிறதே எவ்வளோ நின்று தான் போக வேண்டியது, அந்தளவுக்கு சில நெரிசலாக இருக்குது. சரி, அப்படி நாங்கள் வலிக்கிற போனோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நினைவேந்தல் என்ன மாதிரி நடைபெற்றது, என்ன விஷயம் நடைபெற்றதுன்னு சொல்லி நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இங்கே பாருங்க வாகனங்களை பார்த்தாலும் தெரியும். தொடர்ச்சியாக நீட்டுக்கு விவசாயிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள்லாம் எல்லாமே ட்ராஃபிக் ஆகி அப்படியே நின்று தான் போகுது. அவ்வளோத்துக்கு மக்கள் சன் நெரிசலாக கிடக்கு. நல்ல விஷயம். ஓகே, இதை நான் வீடியோ முடிச்சுக்கோங்க. பாய்.